அதிகாரப்பூர்வமா அறிவிக்கலை அப்படின்னு எதை சொல்றீங்க? அமைச்சர் சொல்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும், தமிழ்நாட்டில் ஆட்சியை அமைக்கும் அப்படின்னு சொன்னாரு, அதை சொல்றீங்களா? இல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு அமித்ஷா சொன்னாரு, அதை சொல்றீங்களா? அதுதான் சொல்றாரு பேச்சுவார்த்தை. அமித்ஷா சொன்ன நேற்று தலைவர் சொன்னதான், தலைவர் எங்களுடைய உள்துறை அமைச்சர் என்ன சொன்னாரோ அதுதான் இறுதியான கருத்து. இப்ப நான் என்ன சொல்றது சார், நம்ம மதுக்கூர் அமல்கள் என்ன சொன்னாரு, இவங்களை மிரட்டுறது, குறிப்பு இது பண்றது, அப்படி இப்படின்னு சொல்றது உள்கட்சிக்குள்ள தலைவர். சார், எங்களுக்கு ஒரு கட்சிக்குள்ள உள்ள வந்து ஒருத்தர் அழித்தா அது வந்து அந்த கட்சி அழிந்து போடும். நாங்க வந்து மரபை மதிக்கிறவங்க, எத்திக்ஸை கடைபிடிக்கிறவங்க. இவர்கள் எப்ப பார்த்தாலும் வாடிக்கை என்னன்னு சொன்னா, பாஜகவோட வந்து திரு கலைஞர் அவர்கள் கூட்டணி வைத்தால் இதை சாணக்கியத்தனம் என்று கொண்டாடுவாங்க திமுகவோ அவர்களும். ஆனா அதே சமயத்துல மற்றவர்கள் வச்சாரு சொன்னோம்னா அது பேர் என்ன, நீங்க வேற மாதிரி விமர்சிங்களா, லாபம் அரசியல் லாபம் விமர்சிப்பீங்களா? இதுதான் கேட்கிறேன். அப்ப எல்லா இடத்திலும் சாணக்கியத்தனம் வேணுங்க. இந்த அரசாங்கத்தில் இருந்து சாணக்கியத்தனம் வேணும். அந்த சாணக்கியத்தனம், அந்த சாணக்கியத்தனம் மிரட்டி இல்ல, அந்த சாணக்கியத்தனம் சொல்றீங்க. ஆனா அதிமுகவோடு சமரசம் செஞ்சுக்குதா பாஜக அப்படின்ற கேள்வியும் எழுதல. இந்த இன்றைய காலகட்டத்துல இதான் சொல்றேங்க, நாங்க திமுக நாங்க யாரும் சமரசம் அதெல்லாம் நம்ம போக விரும்பல. நாங்கள் திமுகவை வீழ்த்துவதற்கு நாங்கள் எந்த சமரசம் வேண்டாலும் செய்து கொள்வோம், அவ்வளவுதான். இது வந்து இன்னாரோட சமரசம் அன்னாரோட சமரசம் கிடையாது. திமுக வீழ்த்துவதற்கு நாங்கள் இந்த அலுவல ஆட்சி ஊழல் ஆட்சி வீழ்த்துவதற்கு நாங்கள் என்ன வேணாலும் செல்வோம். ஏன்னு சொன்னால் இது மக்களுடைய எண்ணம். அதை தான் நாங்க இந்த விஷயத்துல சொல்றோம். இப்ப பாஜக சமரச தயார் அப்படின்னு சொல்றீங்க, அதிமுக சமரசு தயார் இன்னும் சொல்லவே இல்லையே. அதிமுக டெல்லிக்கு போயிட்டு வந்த பின்னாடி இறுக்கமா இருக்காங்களே. இவர்கள் தயார் சொல்லுங்க, நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அப்படின்னு தான் சொல்லுங்க. இன்னொரு தயாரமே கிடையாது. இதுக்கு இந்த மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க யார் தயாராக இருக்கிறார்களோ அவர்களோடு சமரசம் செய்து கொண்டு நாங்கள் தயார். மக்கள் எண்ணங்களை பிரதிபலிக்க முடியவில்லை. நான் பர்டிகுலரா இந்த கட்சியோட தான் சமரசம் சொல்ல வரல.